இன்னைக்கு தாய் மாமன் சீரியல்ல அப்படி என்ன தாங்க நடந்துச்சுன்னு கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சொந்த அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் நடுவுல இப்படி ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும்னு யாருமே எதிர்பார்ப்போட காத்திருக்கல. ஆரம்பத்துலயே ராசாத்தி ஓட அண்ணன் ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்காரு. நான் பத்திரிக்கை வைக்காம போக மாட்டேன்னு பிடிவாதமா நின்னுட்டு இருக்காரு. ராசாத்தி அது முடியாதுன்னு அழுதுட்டு இருக்காங்க. குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் இது பெரிய பிரச்சனையா மாறிடும்னு பயப்படுறாங்க. ராசாத்தி அவங்க அண்ணன் கிட்ட நீ உள்ள வா நம்ம தனியா பேசலாம்னு சொல்லி அழுது கேட்குறாங்க. ஆனா அவங்க அண்ணி நம்ம எதுக்கு விட்டு கொடுக்கணும், நம்ம கெத்த காட்டணும்னு எரியற நெருப்புல எண்ணெய ஊத்தி விடுறாங்க. ராசாத்தி புருஷனுக்கும் ரொம்ப கோவம் வருது. நம்ம எதுக்கு அவங்கள தேடி போய் கெஞ்சணும், நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு கௌரவமா சொல்றாரு. தாத்தா கூட இருக்கவங்க எல்லாம் சரி இவங்கள ஒரு சாதாரணமா விருந்தாளியாவே கூப்பிடுவோமேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அண்ணன் ஒத்துக்கல. லட்சக்கணக்குல செலவு பண்ணி கல்யாணம் பண்றோம், இதுல அவமானப்படுறதான்னு கேட்குறாரு. ராசாத்தி அழுதுட்டே பாசத்துக்கு விலை பேசாதீங்க அண்ணன்னு ரொம்ப உருக்கமா சொல்றாங்க. அடுத்த இடத்துல ராசாத்தியும் அவங்க புருஷனும் தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. புருஷன் கேட்குறாரு, நீ எதுக்கு உன் அண்ணன் கிட்ட போய் இப்படி அவமானப்பட்டு நின்னு கெஞ்சுறன்னு. அதுக்கு ராசாத்தி எந்த பிரச்சனை வந்தாலும் அவரு என் அண்ணன், அவனுக்கு நான் மரியாதை கொடுத்து தான் ஆகணும்னு ரொம்ப பாசமா சொல்றாங்க. இத கேட்கும் போது நமக்கே கண்ணுல தண்ணி வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பூங்கொடி கிட்ட ஒரு பெரிய சத்தியம் வாங்க திட்டம் போடுறாங்க. மஞ்சமலை பேரு அடிக்கடி வருது. பூங்கொடி கூட இனிமே பேசக்கூடாது, பழக கூடாதுன்னு ஒரு கொடிய சத்தியத்தை கேட்குறாங்க. ஆனா அவரு அதுக்கு சுத்தமா ஒத்துக்கல. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், நான் எப்பவும் பூங்கொடி கூட பேசுவேன்னு தைரியமா சொல்றாரு. இது குடும்பத்துக்குள்ள இன்னும் பெரிய சண்டைக்கு வழிவகுக்குது. பூங்கொடியும் அவரும் தனியா பேசிக்கிற அந்த எமோஷனலான விஷயம் இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப முக்கியமானது. அவரு பூங்கொடி கிட்ட நீ எப்படியோ மாறிட்ட, பழைய பூங்கொடியா நீ இப்போ இல்லன்னு கேட்குறாரு. அதுக்கு பூங்கொடி கண்ணீரோட நான் எப்பவும் போல தான் இருக்கேன், ஆனா இந்த உலகம் தான் என்னை மாத்திடுச்சுன்னு சொல்றாங்க. அவரு உடனே உனக்கு என்ன குறைச்சல், நீ ஒரு தேவதைன்னு சொல்லி அவங்கள தேத்துறாரு. இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க அந்த பாசம் ரொம்ப அழகா தெரிஞ்சுது. எபிசோட் ஓட கடைசில எல்லாரும் பத்திரிக்கைக்காக காத்துட்டு இருக்காங்க. அண்ணன் குடும்பம் வருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரே பரபரப்பா இருக்கு. திடீர்னு ஒரு ஆள் ஓடி வந்து அவங்க வந்துட்டாங்கன்னு சந்தோஷமா சொல்றாரு. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா அப்போ தான் அந்த பெரிய ட்விஸ்ட் வருது. அவங்க பத்திரிக்கைய மட்டும் தான் கொண்டு வந்து இருக்காங்க, மனசார ரசிச்சு கல்யாணத்துக்கு வரலன்னு ஒரு வழியான உண்மை தெரிய வருது. இந்த இடத்துல எபிசோட் முடிச்சுட்டாங்க. நாளைக்கு எபிசோட்ல கட்டாயமா ஒரு பெரிய சண்டை இருக்கு. பூங்கொடி கிட்ட வாங்க நினைக்கிற சத்தியத்தை எப்படி தடுக்க போறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ராசாத்தி அண்ணன் உண்மையான பாசத்தோட கல்யாணத்துக்கு வருவாரா இல்லையான்னு நாளைக்கு தான் தெரியும். கண்டிப்பா அந்த அண்ணி இன்னொரு பெரிய சதி திட்டம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். காத்திருந்து பார்ப்போம் குடும்பத்துல அடுத்த புயல் எப்படி அடிக்க போகுதுன்னு.